போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் உலக அளவில் சென்னை 7வது இடத்தை பிடித்துள்ளது. இது பற்றிய விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். அவரிடம் பேசுவோம். சதீஷ் முருகன், இந்த ஆய்வு முடிவில் என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது? குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரையில் சென்னை பிடித்திருக்கக்கூடிய இடம் என்ன? இந்திய அளவில் எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கிறது? உலக அளவில் எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கிறது? முழு விவரங்கள். உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களுடைய தரவரிசை பட்டியலானது கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. நெதர்லாண்டை தலைமையிடமாக கொண்ட போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் நிறுவனம் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தரவரிசை பட்டியலை உலக அளவில் முதல் 10 இடங்களில் 3 இந்திய நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மெட்ரோ சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கொல்கத்தா, பெங்களூர், சென்னை என்பது. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் இடம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் 4வது இடத்தில் கொல்கத்தாவும், 5வது இடத்தில் பெங்களூரும், 7வது இடத்தில் சென்னையும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த குறிப்பிடத்தக்க வகையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு பல்வேறு கட்ட தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதும், குறிப்பாக போக்குவரத்து போலீசார் அண்மை காலங்களில் பிரதான சாலைகளில் யூ வளைவுகளை அமைத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். எனினும் தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலானது நாளுக்கு நாள் சென்னை பகுதிகளில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணிகள், அதே போல் மேம்பால பணிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்திய அளவில் பார்த்தோம் என்றால் இதே 3 நகரங்கள், அதாவது கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை ஆகியவை முதல் 3 இடங்களை பிடித்திருக்கிறது. கொல்கத்தா முதல் இடமும், 2வது இடத்தில் பெங்களூரும், 3வது இடத்தில் சென்னையும் இடம்பெற்றிருக்கின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களில், குறிப்பாக பெங்களூரு, கொல்கத்தா போன்ற பகுதிகளில் ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஒரு வாகனம் அல்லது ஒரு தனிநபர் 10 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேர அளவினை கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 62 நாடுகளில் 501 பெருநகரங்களில் எடுக்கப்பட்ட ஆய்வின் முடிவில் உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக சென்னை 3வது இடத்தை, உலக அளவில் 7வது இடத்தையும், இந்திய அளவில் 3வது இடத்தையும் பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் முருகன். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பெருநகர பட்டியலில் சென்னை 7வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக 62 நாடுகளில் உள்ள 501 நகரங்களில் எடுக்கப்பட்ட ஆய்வின் முடிவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் உலக அளவில் கொல்கத்தா 4வது இடத்திலும், பெங்களூர் 5வது இடத்திலும், சென்னை 7வது இடத்திலும் உள்ளது. இந்திய அளவில் கொல்கத்தா முதல் இடமும், பெங்களூரு 2வது இடமும், சென்னை 3வது இடத்திலும் உள்ளதாக நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.